இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையால மொத்தத்தையும் இழந்து தவிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கௌதமி. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்களா இருந்தவங்க தான் கௌதமி. ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல சினிமாவுல பயங்கரமா சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட பல தனிப்பட்ட மற்றும் பொருளாதார சவால்கள் காரணமா கடினமான காலங்களை கௌதமி சந்திச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு இன்டர்வியூல நம்பிக்கை மற்றும் பணம் தொடர்பான விஷயங்கள்ல எக்கச்சக்க ஏமாற்றங்களை சந்திச்சதா கௌதமி ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அவங்க சம்பாதிச்ச பல கோடி ரூபாய நிறைய விதத்துல ஏமாந்து போயிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமாரா எல்லாருக்குமே தமிழ் சினிமா மற்றும் சின்ன திரை உலகத்துல பல வருஷமா தெரியும். அவங்க ஒரு நடிகையா எப்பவுமே தோத்து போனது கிடையாது. ஆனா நடிப்பையும் தாண்டி தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. வணிக முயற்சிகள்ல ஈடுபடும் போது எப்பவுமே லாபத்தை மட்டும் பார்க்க முடியாது, எக்கச்சக்க நஷ்டமும் ஏற்படும். அந்த மாதிரி தான் ராதிகாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிச்ச நிறைய சீரியல்கள் இது வரைக்கும் ஃபிளாப் ஆயிருக்கு. இதன் மூலமா பல கோடி இழப்புகளையும் சந்திச்சிருக்காங்க ராதிகா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜா காந்தி. கண்டிப்பா இவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்னட சினிமாவுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நடிகை. ஒரு காலத்துல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோட முன்னணி நடிகையாகவும் இருந்தாங்க. சினிமாவுல சம்பாதிச்ச பணத்தை மற்ற துறைகள்ல முதலீடு பண்ணி வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற ஆசையில பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பேர் தெரியாத பல நிறுவனங்கள்ல இவங்க முதலீடும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாமே நஷ்டமாக சம்பாதிச்ச எல்லா காசும் போய் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாவித்ரி. தென்னிந்திய சினிமா வரலாறுலயே சாவித்ரி எவ்வளவு பெரிய ஆள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையா இருந்திருக்காங்க. அவங்க சம்பாதிக்காத காசே கிடையாது. அதுக்கப்புறமா யார் காட்டின ஆசையோ தெரியல, சாவித்ரி சொந்தமா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதுல அவங்க எடுத்த எந்த ஒரு முடிவுமே ஒர்க் அவுட் ஆகல. தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்கள் மற்றும் நிதி நெருக்கடியால சாவித்ரி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எடுத்த எல்லா படமும் ஃபிளாப் ஆகி ப்ரொடக்ஷன் கம்பெனி லாஸ் ஆகி கையில இருந்த எல்லா காசும் போச்சு. ஒரு காலத்துல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தன்னோட கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.